வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் புரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸ் இதில் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கணும். தண்ணி எதுவும் விடக்கூடாது, சிம்லேயே வச்சுட்டு வேக விட்டுருங்க. காய் வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த காய் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன். ஒரு மூடி போட்டுட்டு வேக விட்டுக்கிறேன். இப்போ காய் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த காயை கிளறி விட்டுட்டு இதுக்கு நான் இப்போ காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த முட்டை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ மூடியெல்லாம் போட்டு வதக்க தேவையில்லை, வேக வைக்க வேண்டாம். மூடியெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டாம். அப்படியே நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா முட்டை அடிப்பிடிச்சிடும். முட்டை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.